आप सबको दिखाने वाला हूँ गणेश पूजा कैसे होता है। आप सबको तो पता ही होगा, फिर भी दिखाऊंगा। तो मैं अभी निकलने वाला हूँ, ठीक है। वीडियो में अंत तक बने रहना, बढ़िया आने वाला है आज वीडियो, पूरा धमाका आने वाला है। हाय हेलो गुड इवनिंग दोस्तों, और एक नया ब्लॉग में आप सबको स्वागत है। क्योंकि आज गणेश पूजा है, आप सबको तो पता है। गणेश को बहुत अच्छा लगता है, प्लीज़ कमेंट करके बताना, क्योंकि मेरा फेवरेट है गणेश। तो हम लोग निकल चुके हैं, रोड पर देख सकते हो। தன்மையை அறியக்கூடிய ஒரு ஞானமாக இருக்க வேண்டும். எல்லோரும் மனிதராக பிரிக்கிறார்கள். அந்த மனித பிரிவிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே வருகிறார்களா என்று சொன்னால் கேள்வி மட்டுமே. அந்த மனித பிரிவிலே இறைவன் ஒரு சிலரை தேர்ந்தெடுப்பார் ஆன்மீகத்திலே வருவதற்கு. அந்த ஒரு சிலரே ஒருவர்கள் ரொம்ப எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய இருக்கிறார்கள். அதிலும் சில பேர்கள் எம்பெருமானுடைய பெயர்த்தினாலே எம்பெருமானுக்கு பூஜைகள் செய்து அழகு பார்ப்பது, அபிஷேகம் செய்து அழகு பார்ப்பது, எம்பெருமானுக்கு பிடித்ததை கொடுத்து அழகு பார்ப்பது, இப்படி ஒரு சில ஆன்மீகத்தின் பயணத்தை மேற்கொள்வார்கள். ஆன்மீக பயணத்திலே எம்பெருமானுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. ஆனால் நமக்கு எல்லோருக்கும் 4 பேர்கள் வழிகாட்டி நம்ம எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். வேற யாரும் அல்ல, நம்ம ஆலயத்தின் உள்ளேயே அவர்கள் எல்லாம் சிலை வலித்து நம்ம எல்லோரும் தினதேனும் பார்ப்போம். ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரநாயனார், மணிவாசக பெருமான், இவர்கள் 4 பேரும் நமக்கு வழியை எளிமையாக்கி இருக்கின்றார்கள். ஒருவருக்கு ஒரு ரூட் தெரியல, ஒரு வழிகள் தெரியல, யாராவது அறிய வேண்டும், இங்கிருந்து எப்படி போகணும் கேட்டா இந்த வழியில போனா சீக்கிரம் போறான்னு சொல்லுவாங்க. அது போல சிவபெருமானை அடைவதற்கு எந்த வழி என்று நாம் சமயத்திற்கு இந்த நாடகங்கள் பெரிய பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு இருக்கின்றார். தாந்திரிகா, கடுக்காய் என்று போன்ற விசேஷமான மூலிகை பொருட்களினாலும் அன்னவர்க்கத்தினாலும் ஏனைய விசேஷமான திவ்யாகுதி தற்சமயம் நடைபெற்று முதல் கால மகா பூர்ணாகுதியானது இன்னும் சிறுமணி. देख सकते हैं इधर का मंदिर कितना 2 किलोमीटर का पहले से पूरा लाइट वोट लगा के पूरा रेडी करके रखा है मंदिर का आगे। ये है गणेश का मंदिर, आप सबको दिखाऊंगा मैं अभी, ठीक है। गाड़ी में इतना भीड़ है, कितना अच्छा लगता है। किसका फोटो लगा कर रख दिया, मंदिर का होगा सर। कितना अच्छा लगता है। इधर साइड में क्या बोला, शिव मंदिर होगा, शिव मंदिर है। नमः पार्वती पतये हर हर महादेव। தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. பேரன்பு சார்ந்த பக்தகோடி மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல திரிபுர சுந்தரி உடனமர் தீர்த்தேஸ்வர சுவாமியோட அனுகிரகத்தினாலே நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற மகா கும்பாவளி திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் பூர்வாங்க கிரைகளாம் சிறப்புற நடைபெற்று மாலை பொழுதிலே பூர்வாங்க வைபவங்கள் நடைபெற்று தற்சமயம் முதல் கால யாக வேள்வியானது